இன்று தமிழ்நாடு என்ற பெயர் பேரறிஞர் அண்ணாவால் முழக்கமிட்டு சட்டசபையில் முழங்கிய திருநாள். தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியதில் ஒரு நாட்டின் பெயர் மட்டுமல்ல, தமிழ் நாடு, தமிழை நாடு என்ற ஒரு இரண்டாம் வேற்றுமை தொகையின் அடிப்படையில் ஒரு கட்டளை சொல்லாகவும் அது அமைகிறது. இதை சூட்டுவதற்காக சங்கரலிங்க நாடார் என்ற ஒரு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தன் உயிரையே உண்ணாவிரதமிருந்து தியாகம் செய்திருக்கிறார். வேறொரு காங்கிரஸ்காரர் அதே வகுப்பைச் சேர்ந்தவர் அதை ஏற்றுக்கொள்ளாததனால் அவர் உயிர் நீக்க நேர்ந்தது. எத்தனையோ நன்மைகள் செய்தாலும் ஏதாவது ஒரு தீமையை ஒரு மனிதன் செய்யாமல் இருக்க மாட்டான். அப்படிதான் அந்த நிலை தாழ்ந்தது. பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன் லட்சிய முழக்கங்களில் ஒன்றாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி தன்னுடைய தள்ளாத நோய்வாய்ப்பட்ட நேரத்திலும் இதைவிட எனக்கு வேறு இல்லை, உயிர் விரிந்தாலும் பரவாயில்லை என்று முழக்கமிட்டு தமிழ்நாடு 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 என்று பெயர் சூட்டிய தமிழ் பண்பாட்டின்படி 3 முறை இன்றைக்கு பெயர் சூட்டும் பிள்ளைகளுக்கும் இப்படி வைக்கிறார்கள். அதுபோல் 3 முறை பெயர் சூட்டிய திருநாளை நாம் கொண்டாடுவோம், போற்றுவோம். வணக்கம். தமிழ்நாடு 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 தமிழ்நாடு. தமிழ்நாடு என்பதனால் திராவிட நாடு என்பது இல்லாமல் போகாது. திராவிட நாட்டுக்குள் தலை சிறந்த தலையாக விளங்குகின்ற தமிழ்நாடு, அது இனத்தின் சார்ந்தது, இது மொழியின் வழி சார்ந்தது. இதை குழப்பி குட்டையை மீன்பிடிக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு மட்டை அடியாகத்தான் விளங்கும். தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு, பகையாரும் எண்ணாத தமிழ்நாடு வாழ்க என்று பகைவர்கள் கூட எண்ண முடியாத, அண்ட முடியாத நாடு தமிழ்நாடு. வாழ்க தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு. தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு. தமிழா நீ தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழை நாடு. நன்றி, வணக்கம். தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய தமிழரை முழக்கமிட்ட தமிழரை போற்றுவோம். அதை விரும்பி தன் உயிர் நாடியாக கொண்டுள்ள தமிழர்களையும் போற்றுவோம். தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு. நீ பாடு நீ பாடு நீ பாடு, நீ ஆடு நீ ஆடு நீ ஆடு. படையாரும் எண்ணாத தமிழ்நாடு வாழ்க, பகையாரும் எண்ணாத தமிழ்நாடு வாழ்க. அடையாத துன்பங்கள் அவை வந்த போதும் அநியாயம் எண்ணாத தமிழ்நாடு வாழ்க வாழ்க வெல்க. நல்லதுங்க அத்தா, எனக்கே புரியாமல் இருந்தது தமிழ்நாடுன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு. நீங்கள் நல்லா விளக்கிட்டீங்க. பேர் வச்ச அண்ணாவுக்கும் அதுக்காக தன்னுடைய பெரிய உயிரையே தியாகம் செய்த சங்கரலிங்க நாடாருக்கும் இந்த நாளில் நினைவு கூர்ந்து, தமிழர்களே தமிழை நாடுங்கள், தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழை நாடுங்கள், தமிழை நாடுங்கள், தமிழை நாடுங்கள் என்ற பொருளும் அதில் இருக்கிறது என்று சொன்னீர்களே செந்தமிழ்ச்செழியனே. ரொம்ப நன்றி ஐயா, அத்தா.